ஆதி பெந்தேகோஸ்தே சத்திய சபையில் குற்றமற்ற ஊழியர் என்று கூறப்படும் ஒரு பாஸ்டர் டேனியல் பாஸ்டர் ஆவார். இவருக்கு ஒரே ஒரு எண்ணம் தான், சபையில் கர்த்தர் வாக்குத்தத்தமான கிரியைகளை ஏன் நடப்பிக்கவில்லை, அதற்கு டேனியல் பாஸ்டர் ஆகிய நான் எவ்விதத்தில் தடையாக இருக்கிறேன் என்று கண்டுபிடித்து தனக்குத்தானே போதித்துவிட்டு மற்றவர்களுக்கும் போதிப்பவர் ஆவார். இவர் பிரசங்கம் பண்ணும் போது நானாக இருந்தாலும் சரி என்று தனக்கும் இந்த உபதேசம் என்று சொல்லிவிட்டுத்தான் மற்றவர்களுக்கு போதிப்பார். அங்குள்ள அநேகரை போல அநேகர் இப்படிப்பட்ட பாவிகளாக இருக்கிறார்கள் என்று தான் பெரிய பரிசுத்தவான் என்று காட்ட ஒரு காலம் பேசினதில்லை. இதை நான் அவரை புகழ வேண்டும் என்று பொய்யாக சொல்லுவதில்லை. இதை நீங்கள் அவருடைய பிரசங்கம் பார்த்தாலே தெளிவாக கண்கூடாக பார்க்கலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் குணம் உள்ளவர், காலேப் போன்று வேறே ஆவி உடையவர். இவரை போல யாவரும் ஒரு மனதோடு பிரசங்கம் பண்ணினால் சபை வளரும். எப்படி என்றால் யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தின்படி, தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புறவன் ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவார் என்று அறிய கடவர் என்று போதிப்பார். இவருக்கு தெரிந்தது எல்லாம் இது ஒன்றுதான். இந்த தாஸ்பாசரை போல மன்னிக்க மனதில்லாமல் இருந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணம் பேசினது மன்னிக்கப்படாது என்று இயேசுவை விட பெரியவன் மாதிரி பேசி பிரசங்கம் பண்ண மாட்டார். ஜோயல் ஐயாவிற்கு அடுத்தபடியாக சபை வளர்ச்சியில் கண்ணும் கருத்துமாக விழிப்புடன் செயல்படுபவர். இந்த டேனியல் பாஸ்டர் அவர்களுடைய இருதயபூர்வமான ஒத்துழைப்பும் கூட ஜோயல் ஐயாவிற்கு இருப்பதால் தான் சபையில் ஒரு மனம் இல்லாதிருந்தும் சபை இப்படியாவது நிலைத்து நிற்கிறது. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.